ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நாமினேஷன் முடிவுகள் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ நாமினேஷன் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சினாரியோவில் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் ஃபேன் ஜோனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்வதி, அதுக்கடுத்து விக்கல்ஸ் விக்ரம் மற்றும் வினோத், இந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் அதிகமாக நம்ம பார்த்த வரைக்குமே பார்வதி தான் லீடிங்கில் இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனுடைய வெளிப்பாடாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்கள் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நாமினேஷன்ஸ்குள்ளே. ஈவன் தோ அவங்க கேப்டனாக வின் பண்ணல அப்படின்னா, அதாவது ஆக்கலை அப்படின்னா, ஏன்னா விஜய் டிவி வந்து நம்ப முடியாது. சரி ஃபேன் ஜோனில் இவ்வளோ இருக்கனால இவ்வளோ கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி. அதனால் வந்து என்ன யோசிப்பான் அப்படின்னா, சரி விக்கல்ஸ் விக்ரமுக்கு கொடுத்து பார்ப்போம், ஏன்னா அவரும் வந்து கொஞ்சம் வரட்டுமே கேப்டனா. இல்லை கானா வினோத் அவர்கள் கொடுத்து பார்ப்போம், ஏன்னா அவருக்கு வந்து ஓட்ஸ் நிறையா இருக்குது. திருப்பி நாமினேஷன்ஸ்குள்ளே வந்தாங்க அப்படின்னா மேபி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழகிவாங்க ஓட்டு போட்டு மக்கள். ஸோ மக்கள் கொண்டாடிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது கானா வினோத் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இவங்க இந்த 3 பேரில் யாரை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வேறு எந்த ஜானர்லையும் யோசிக்க முடியல. பிகாஸ் ஒயில்டு கார்டு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, இன்னொரு ஒயில்டு கார்டு வர்றதுக்கெலாம். சரியா? அதனால் அவங்களுக்கு ரூல்ட் அவுட். சரி, அப்போ வேறு யார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒயில்டு கார்டை தவிர வேறு நீங்கள் என்ன டைமென்ஷனில் யோசித்தாலும் இந்த கேமில் அமித்தை மட்டும் நீங்கள் வச்சுட்ருக்கீங்க. மிச்சம் எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபுல் டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அதுக்கு செலவு பண்ணணும். இப்போ வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் உட்கார வச்சு ஒரு டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 13 பேர் இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கொடுக்கணும்னா கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் வந்து இருக்காது. யாருக்கு அதிக ஓட்டோ கண்டிப்பாக நியாயமாக பயஸ்டே இல்லாமல் பார்வதியை அறிவித்தார்கள் அப்படின்னா நாமினேஷன் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா பார்வதி திருப்பி நீங்கள் நாமினேஷன்ஸ்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அவங்க ஓட்ஸ் தான் இன்னும் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ கேப்டன் பார்வதி ஆக நிலையில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கேப்டன் அவங்க இல்லை அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கேப்டன் 100% அவங்க தான். பட் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பாரு வரலைன்னா பாரு நாமினேஷன் பாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுடைய நடவடிக்கை இந்த மைக் போடாமல் இருக்கிறது, எல்லாத்தையும் வந்து பேசுகிறது, இந்த மாதிரிலாம் வந்து ஹவுஸ்மேட்ஸ் அனைவருக்கும் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி பார்வதி திகழ்கிறார்கள். அதனால் பார்வதியை வந்து போட்டு தள்ளுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இந்த கேப்டன் சார்ஸ்லாம் தள்ளி வச்சுருவோம். அடுத்து கமருதீன் பொறுத்த வரைக்கும் அரோராவுக்கு ஒரு குத்து, இங்கிட்டு பார்வதிக்கு ஒரு குத்து அப்படின்னு விளையாண்டுட்டு இப்போ தான் வந்து அரோரா வேணாம் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். அடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் ரோஸ் பண்ணவொடனே எனக்கு பார்வதியும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காப்புல. ஸோ நம்ம நாளைக்கு கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டோம். கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும் பொழுது மேபி சரியா, கமருதீனுக்கும் பார்வதிக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா பார்வதிக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதுக்கு வேறு யாரும் தேவையில்ல, கமருதீனே போதும். ஸோ அதனால் கமருதீன் இந்த வாரம் எல்லாருக்கும் ஹவுஸ்மேட்ஸ் அனைவருக்குமே தொல்லை பண்ணுறது, குறிப்பாக திவ்யாவுக்கு தொல்லை பண்ணுறவனா அழைப்பான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால் கமருதீன் நாமினேஷனுக்குள்ளே வருவான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே. ஸோ எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் அவன் குறும்படம் ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு வெளியே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ பேர், அதாவது இருந்தே அவன் பெண்ணை தடவிட்டு தான் இருக்கான். ஒன்று அக்கான்னு சொல்லிட்டு கனியை தடவுறான், இல்லாட்டி ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஆதிரியை தடவிருக்கான், இல்லை அரோராவை தடவுறான், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியானாவை தடவிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி இருந்தே அவனுடைய கேம் வந்து பெண்களை மையப்படுத்தி தான் இருக்குது. ஆம்பளைங்களெலாம் அந்த மூதையை வந்து பேச மாட்டேது அப்படின்றதுனால அந்த மாதிரி பொம்பளை பொறுக்கியெல்லாம் வந்து ஷோவில் வச்சுருந்தா ஷோவுடைய தரம் அப்படிங்கிறது ஏற்கனவே ரொம்ப கீழ்த்தரமாக போயிடுச்சு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஷோவை தூக்கி நிறுத்துவதற்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் நம்ம அதற்கான ஒரு சொல்யூஷனும் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஒரு தருணத்தில் அவன் உள்ளே வரணும் நாமினேஷன்ஸ்குள்ளே அப்படிங்கிறது தான் எஃப்ஜே. கனி பொறுத்த வரைக்கும் ராஜமாதா அவங்க ஸ்பெஷல் கேட்டகரி தான். சரியா? நாமினேஷன்ஸ்குள்ளே வராமல் அப்படியே தப்பிச்சு போயிட்டு ஒரு 2 வாரத்தை வந்துட்டு கார்டெல்லாம் பிரிண்ட் பண்ணி வெளியெலாம் தூக்கிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து புயல் வருதுன்ற காரணத்துக்காக கனி தப்பிச்சாங்க. அப்படி இருந்தும் அவங்களுடைய கேம் மேம்பட்டுதான் கேட்டிங்கன்னா கேம்லாம் மேம்படல. வெறும் சமைச்சு போடுறது மட்டும்தான் கேம். எல்லாத்தையும் வந்து புடுங்கி வைக்கிறது தான் கேம். சரியா? எல்லாத்தையும் அவன் பக்கம் இழுக்கிறது தான் கேம். இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கனி நல்லவ அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கனி வந்து அர்ச்சனா கேமோட கனி கேம் வந்து பெரிய சேஞ்ச் இல்லை. அதுதான் ஒருத்தவங்க நம்மளை விட்டு குரூப் வச்சு போனோம் அப்படின்னு சொல்லி போகிறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள போட்டு தாக்கி அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்க பாருங்கள். இந்த வாரம் எப்படிப்பட்ட கேடு கட்டாங்க பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த வாரம் நாமினேஷன்ஸ்குள் வருவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அப்புறம் திவ்யா பொறுத்த வரைக்கும் வாயை திறந்தா உலக உருட்டு, ஆகாச உருட்டு, எல்லா உருட்டுமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா அவர்கள் வேற லெவலில் அடித்து காலி பண்ணி இந்த வீட்டை வந்து கத்தியே எல்லாத்துக்கும் ரத்தம் வர வைக்கிறதுல திவ்யா வந்து ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கற்றுவாங்க. திவ்யாவுக்கு ஏகப்பட்ட விசு இருக்குது, பெருப்பு இருக்குது அப்படின்றதுனால
கண்டிப்பாக கமருதீன் வினோத்தை திவ்யா போடுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால் திவ்யா நாமினேஷன்ஸ்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறது. அப்புறம் ஆதிரைக்கு எப்பா அவனுக்கு பாஸ்லாம் கொடுத்தாச்சு, நீ வேறு வந்து 3 வாரம் ஆயிடுச்சு, கிளம்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா அவளை வந்து வெளியே நார்மலாக எடுக்க மாட்டாங்க, மிட்வீக் எவிஷன் மாதிரி தூக்கிடுவாங்க. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மிட்வீக் எவிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2 எவிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 பேர் காலி பண்ணிடுவாங்க, 10 பேர் ஆக்கிடுவாங்க. இப்போ நேரம் டவுன் பண்ணிடுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு 2 வாரம் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ 3 பேரை இந்த வாரம் தூக்குறாங்கன்னா இல்லையான்னு பாருங்கள். சரியா? ஆதிரை அதனால் உள்ளே வந்து எவிஷன்லாம் மிட்வீக்கில் தூக்கிடுவாங்கன்ற மாதிரி தோணுது. அப்புறம் அந்த உலக உத்தமி அரோரா பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஸ்ட்ராங்கான பிளேயர்னு சொல்லி இப்போ அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ சேனல் தூக்கி முட்டு கொடுக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம பேப்பரில் எழுதிருப்போம் சொன்னால் லைவில் எப்பயுமே நம்ம எழுதுவோம். லைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபன்னு. பேப்பரில் வந்து யார் டைட்டில்னா எழுதி வச்சிருப்போம். அதில் வந்து நம்ம எழுதின பேர்லாம் வந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. அரோரா மட்டும் இன்னும் இருக்கா பாருங்க. அதனால தான் சொல்கிறேன் அரோரா வெரி குட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைட்டில் டிசோர்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா ஒன்றுமே பண்ணாமல் ஒரு டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரித்திரம் எழுதணும்ல இந்த பிக் பாஸில். வரலாற்றிலே ஒன்றுமே பண்ணாமல் டைட்டில் வின் பண்ணது இவ தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வரலாற்று எழுதுறதுக்கான ஒரு இது இருக்குது. அதனால் அவளே நாமினேட் வந்து பண்ணுவாங்கிறதா. அப்புறம் நடிப்பு அரக்கி சாண்ட்ரா. நடிப்பு அரக்கன் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் இல்லைனாலும் நடிப்பு அரக்கி. சரியா? சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் வெறும் சட்டை தான், பிரச்சனை சட்டையை வச்சே கேம் ஆடிட்டு இருக்கு. வடபழனி ஆண்ட்ரியா, அதாவது வடபழனி இல்லை, அது வந்து வட சென்னை ஆண்ட்ரியா நினச்சா வடபழனி ஆயா மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னும் கேம் வெளியே வரல. வீக்கெண்ட் மட்டும் நல்லா விளையாடுறாங்க, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுவே வீக் டேலையும் வந்து செஞ்சாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணுது. ஸோ அவங்களும் நாமினேஷன்ஸ்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம் அப்படிங்கிறது தான். அடுத்து விக்ரம் கேப்டன் ஆகலை அப்படின்னா விக்ரம் உள்ளே வந்துடும். சரியா? பார்வதி கேப்டன் ஆகலைன்னா பார்வதி உள்ளே வந்துடும். அவ்வளோதான். வினோத் வந்து வர்றது டவுட் தான். மேபி ஒரு ஓட்டு வந்து விழும். வியானா வந்து வெளியே போயிடுச்சு அப்படின்றதுனால ஒரு ஓட்டு தான் வினோத்துக்கு விழுன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இதுதான் வரும். ஆதிரை வந்து எஃப்ஜே ஒன்று போட்டுரும். ஸோ எஃப்ஜே வருது உறுதி. ஸோ நாமினேஷன் லிஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் வரும். இன்னொன்று ஓப்பன் நாமினேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் நாமினேஷன் இருந்தால் எல்லாரையும் வர வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க, கேப்டனை தவிர. இப்போ பாரு கேப்டன்னா பாரு வெளியே எடுத்துருங்க, மிச்சம் எல்லாரும் உள்ளே வருவாங்க நாமினேஷன்ஸ்குள்ளே. இல்லை விக்ரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் ஆகிட்டானா விக்ரம் தவிர மிச்சம் எல்லாரும் உள்ள நாமினேஷன்ஸ்குள்ளே. ஓப்பன் நாமினேஷன்னா 2 பார்த்து போடுவானுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஓப்பன் நாமினேஷன் இருந்துச்சுன்னா. கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா நான் 20 நாள் ஆயிடுச்சுல, ஓப்பன் நாமினேஷன்ஸ் இருக்கும். அதுலேயும் வந்து கமருதீனுக்கும் பார்வதிக்கும் தான் ஃபைட்டுன்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. நமக்கு வந்தால் அதை கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லைனா நான் நைட் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அதை வந்து போடுறேன், அப்டேட் பண்ணுறேன் காலையில். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நாமினேஷன்ஸ் லிஸ்ட். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர், 10லேருந்து 11 பேர் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? சுபிக்ஷாவும் வந்து மேபி இந்த விக்ரமோட அடுத்த டார்கெட்டு, எங்களோட அடுத்த டார்கெட் வந்து ஓப்பன் நாமினேஷன் சுபிக்ஷா பண்ண மாட்டாங்க. க்ளோஸ் தான் சுபிக்ஷா வருவா. ஆனால் ஓப்பனில் சுபிக்ஷாவை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. இந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஓப்பனாக இருந்தால் எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்க மேக்ஸிமம். சரி, எல்லோரும் நாமினேஷன் வருவாங்களா? அது எந்த வாரம் கேட்டிங்கன்னா அது லாஸ்ட் வாரம். 14வது வாரமும் எல்லா நாமினேஷன்ஸ் வரணும், 13வது வாரமும் எல்லா நாமினேஷன்ஸ் வருவாங்க. சரிங்களா? ஸோ 13 14 லாஸ்ட் 2 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ஸ் வந்து எல்லாருமே வரும் பிக் பாஸில். அதுக்கு முன்னாடி நாமினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால இந்த வட்டம் யார் அப்படிங்கிறத நானும் வந்து ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ இதுதான் நாமினேஷன்ஸில் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.